இயேசுவின் இரத்தம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கிறோம். இந்த இயேசுவின் இரத்தத்தை பற்றி நான் உங்களுக்கு சில இன்ட்ரோடக்ஷன்ஸ் நீங்கள் முதல்ல கேட்காதவங்க நீங்கள் அதை கண்டினியூவாக கேளுங்க, துவக்கத்துலேருந்தே கேளுங்க. இந்த இயேசுவின் இரத்தத்தில் இந்த பழைய உடன்படிக்கை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பழைய உடன்படிக்கை உங்களுக்கு சரியாக புரியலைன்னா புதிய உடன்படிக்கையில் இயேசு சிந்தின இரத்தத்தை பற்றி புரியாது. இப்போ சிலவங்க சொல்லுவாங்க இல்லை, தேவனை அறியாதவங்க, என்னடா அவங்க கடவுள் என்னது ரத்தம் சிந்தினாராமா, செத்தாராம், என் தேவனேன்னு யாரையோ ஒரு ஆளை கூப்பிட்றாரு, அப்போ அவங்க கடவுள் இல்லையா? இந்த நிறைய கேள்விகள் நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா? இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கணும்னா நீங்கள் முழு வேதத்தையும் ஆராய்ஞ்சாதான் அதனுடைய கரெக்டான பதில் கிடைக்கும். குறிப்பாக இந்த பழைய பிரமாணத்தை தெளிவாக நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த பழைய பிரமாணத்தில் நீங்கள் இரத்தத்தை பற்றி சரியாக புரிந்துக்கலை அப்படின்னா, அந்த பலி செலுத்துதலை பற்றி புரிஞ்சுக்கலை அப்படின்னா, இயேசுவின் இரத்தம் சிந்துதல் அதனுடைய அர்த்தமும் புரியாது. அதிலிருந்து தேவன் நமக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதமும் என்னன்னு தெரியாது. அதனால் நம்ம இன்னைக்கு முக்கியமாக இந்த பலி செலுத்துதலை பற்றி ரொம்ப தெளிவாக ரொம்ப டீட்டெயில்டாக சுவாரஸ்யமாக எழுதியிருக்கிறது லேவியராகமம் புத்தகத்தில் தான். லேவியராகமம் புத்தகத்தில் எப்படி எழுதியிருக்குதுன்னா, பலி எப்படி செலுத்தணுன்ற முறைமைகள் எழுதியிருக்குது. அந்த பலி செலுத்துதலுக்கும் எப்படியெல்லாம் பலி செலுத்தணுன்ற முறைமை பழைய பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டதோ அது எல்லாம் சாயல். நிஜம் எது அப்படின்னா, புதிய பிரமாணத்தில் இயேசு சிந்தின ரத்தம் தான் நிஜமான ரத்தம். அந்த ரத்தத்தை சும்மா போய் சிந்தல, பழைய பிரமாணத்திலேயே எழுதப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதனுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இயேசு மரித்தார். அப்படின்னா இயேசு இவ்வாறாக மரித்து முழு உலகத்தின் பாவங்களை மீட்கும்படி தேவன் ஏற்கனவே தீர்மானித்துதான் அதெல்லாம் அந்த முறைமைகளை எழுதி வைத்தார். இயேசு மரிப்பதற்கு முன்பதாக வரைக்கும் மிருக ஜீவன்களை தான் பலியாய் செலுத்தினார்கள். ஹல்லேலூயா. இது கொஞ்சம் ரொம்ப புரிய வேண்டிய விஷயம். இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரத்தத்தை வேற மாதிரி நீங்க சுவாசிப்பீங்க. ஹல்லேலூயா. கேம்ப்ரோ மஹல் திராண்டனா கெபாரின் ட்ரபுலிஸ்டியாண்டனா கிரண்டர் ரஹதுன் டர்க்லினியாண்டரா. ஒரு முக்கிய பகுதியை இன்னைக்கு இந்த ரத்தம், இயேசுவின் ரத்தத்தின்ற தலைப்பில் ஒரு முக்கிய பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். பலி செலுத்துதல். சொல்லுங்க, பலி செலுத்துதல். பலி செலுத்துறது என்னத்துக்கு பலி செலுத்தணும் அதெல்லாம் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு முந்தின பாகத்தில் உங்களுக்கு பேசியிருப்பேன். பலியை எப்படி செலுத்தணும், பலி செலுத்துகிற முறைமைகளை பற்றி லேவியராகமம் புத்தகத்தில் வேதத்தில் எப்படி எழுதியிருக்கு, அது என்னென்ன முறைமையில் எழுதியிருக்குது. இந்த பழைய பிரமாணத்தின்படி ஒரு மிருக ஜீவனை பலி செலுத்தும் போது பாருங்க, முன்னாடி ஒரு புறா கொடுக்கலாம், இல்லைன்னா ஆடு மாடு இதெல்லாம் கொடுக்கலாம் இல்லையா? அதை கொடுக்கறது எப்படி, அது என்னென்ன முறைமையில் கொடுத்துருக்கு, அந்த முறைமைகள் எல்லாம் இயேசு ரத்தம் சிந்தும் போது கடைபிடிக்கப்பட்டதா? இது ரெண்டும் கனெக்ஷனில் தான் நம்ம என்னை பார்க்க போகிறோம். புரிஞ்சுதான்? ஸோ ரொம்ப டீட்டெயிலான சப்ஜெக்ட் இது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எடுக்கிறேன். ஆனால் நீங்கள் ரொம்ப முக்கியமாக இதை கவனிங்க, நோட் பண்ணிக்கோங்க. பென்னு, பேனா, பென்சிலு, சிலேட்டு இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க, நோட். பலி செலுத்துதல் அப்படின்னா 5 விதமான பலிகள் உண்டு. எப்படி 5 விதமான பலிகள் அப்படின்னு போட்டு பார்ப்போம். என்னென்ன பலிகள்னு பாருங்க. தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இந்த 5 விதமான பலிகளையும் ஒரு மனுஷனுக்கு செலுத்தினாதான் ஒரு மனுஷன் முழு பாவத்தின் கரைகளையும் நீக்கப்பட்டு தேவன் வைத்திருக்கிற, தேவன் கொடுக்க விரும்புகிற, மனுஷனுக்கு கொடுக்க விரும்புகிற அந்த ஆசீர்வாதம் மனுஷனுக்கு வந்து சேரும்.
ஸோ இந்த அஞ்சு தலைப்புலையும் ஒரு பலி செலுத்துதல் உண்டாயிருக்கும். அந்த பலி செலுத்துதலை தேவன் லேவியராமம் புத்தகத்திலேயே கத்து கொடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடியும் பலி இருக்குது. இந்த ஆதாமிலிருந்தே பலி செலுத்துதல் வந்துருச்சு. ஆனா அதை ஒரு முறைமையாக்கி எங்க சொல்றாருன்னா அந்த லேவியராமம் புத்தகத்தில் சொல்லப்படுது. புரியுதா? மோசையின் மூலமாய் அதுக்கு முறைமையை சொல்றார். அதனுடைய வழிமுறைகள் அது ஒரு சிஸ்டமேட்டிக் ஆகுது. அந்த சிஸ்டமேட்டிக் தான் இங்க கடைபிடித்த அதே சிஸ்டம் தான் இயேசுவை பலி செலுத்தும் போதும் கடைபிடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஸோ இதை மறந்துடாதீங்க, அப்பதான் உங்களுக்கு அதை சொல்லும்போது புரியும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குற போறோம்னா, இதுல ரொம்ப முக்கியமான பலி என்னன்னா தகன பலி. என்ன பலி? தகன பலி. நம்ம எதை தகனம் பண்ணுவோம்? உடல் செத்து போனாங்க தகனம் பண்ணிட்டாங்களான்னு கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? உடல் தகனம் இல்லையா? தகன பலி செய்யாம மற்ற எந்த பலி செய்ய முடியாது. எப்படி? தகன பலியை செய்யாம மற்ற பலியெல்லாம் இல்லை. தகன பலி தான் முதல்ல மேன்மையான பலி. இந்த பலி செய்யறதுக்கு முறைமைகள் இருக்குது, சட்டத்திட்டம் இருக்குது. இந்த தகன பலியை எப்படி செய்யணுன்றது ஒரு 11 முறைமைகள் இருக்கு. வேதத்தில் ஒரு 11 முறைமைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 11 முறைமைகளின் படிதான் இந்த தகன பலியை செய்யணும். இந்த தகன பலியை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி இதெல்லாம். ஸோ இந்த தகன பலியில இந்த 11 நம்ம பார்க்க போறோம். அது ஒரு பெரிய டீட்டெயில்டு, புரியுதா? அது ஒரு பெரிய டீட்டெயிலாக இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு தேவன் பலிகளை எவ்வளோ ஆழமாக அழுத்தமாக எவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை நம்ம நினச்சிருப்போம்ல, இயேசுவின் ரத்த சிந்துறது, இயேசுவை போய் கழுத்துறதுக்கு கொண்டுட்டாங்கிறான்ற மாதிரி. இல்லை அது மிருகத்தையெல்லாம் அறுத்து கொண்டோடனே அங்கே என்னடா நடக்குது அது புரியணும்ல. அந்த நீதி என்னன்றதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். தகன பலி செய்கிறதுனால என்னென்ன பயன்கள் கிடைக்குதுன்னு முதல்ல பார்க்கலாம். எப்படி? இந்த தகன பலியினுடைய சட்டத்திட்டங்கள் ரெண்டாவது நம்ம பார்க்கலாம். முதல்ல தகன பலி செய்கிறதுனால என்ன கிடைக்குது? ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னா, அவன் தேவ சமூகத்தில் தைரியமா வர்றதுக்கு அவனுக்கு வாய்ப்பு உண்டாகுது. ஏன்னா ஒரு பாவம் நிறைஞ்ச மனுஷன் அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு பெர்ஃபெக்டா தேவனுக்கு முன்பதாக போய் நிற்க முடியாது. ஏன்னா தேவனுக்கு கீழ்ப்படியாம தான் ஆதாம் பாவத்தில் விழுந்தான். ஆதாம் முதல் கொண்டு அந்த பாவம் இயேசு கிறிஸ்து வரைக்கும் வருது. அதுக்கு முன்னாடி பாவ நிவாரணம் எப்படி செய்யப்பட்டதுன்னா, இந்த வருஷம் இந்த பாஸ்காங்கிற பண்டிகையின் மூலமா இந்த பலி செலுத்தினாங்க. அதுல முக்கியமான பலி தான் இந்த தகன பலி. இந்த தகன பலி செலுத்தும் போது முதல்ல என்ன நடக்குதுன்னா, நீ தேவனுடைய சன்னிதானத்துக்கு வருவதற்கு உனக்கு ஒரு அருகதை உண்டாகுது. புரியுதா? அந்த ஸ்லாக்கியத்தை உனக்கு அந்த தகன பலி தருது. ரெண்டாவது, தண்டனைக்கு தப்புவிப்போம். பாவ மனுஷன் தேவனுக்கு முன்னாடி போய் நிக்கணும்னா கண்டிப்பா தண்டிக்கப்படுவான். ஏன்னா அது நீதி, இது பாவம், இது அநீதி. அநீதியிலிருந்து வந்த மனுஷன் நீதிக்கு முன்னாடி நின்னா கண்டிப்பா தண்டனை அவனுக்கு உண்டு. அப்போ இந்த தண்டனைக்கு அவன் என்ன செய்யறான்? தப்பிக்கப்படுறான். 2. மூணாவது என்னன்னா, ஆதாம் எதை இழந்தான்னா உறவை இழந்தான். எதை இழந்தான்? பாவம் வந்தோடனே உறவை இழந்தான். உறவை இழந்தோடனே என்ன நடந்ததுன்னா, குமாரன் குமாரத்தி என்கிற அந்த உறவு துண்டிக்கப்பட்டது. இந்த தகன பலி செலுத்துதல் மூலமாய் என்ன உண்டாகுதுன்னா, இழந்து போன உறவு மறுபடியும் பிதாவுக்கும் பிள்ளைகளுமாகிய நமக்கும் உண்டாகுது. சரியா? சரி, இது இவ்வளவு 3 நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அடுத்து மனுஷனை இந்த பூமிக்கு தேவன் கொண்டு வந்த
தீர்மானம் நிறைவேறும். அது என்னன்னா, தேவனால் மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவது. பலி செலுத்துதல் மூலமா இந்த 4 ஸ்லாக்கியங்கள் ஒரு மனுஷனுக்கு வந்து சேரும். சரியா? புரிஞ்சுதா? இப்போ இது ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற லாபம். தண்டனைக்கு முதல்ல என்ன செய்யறாங்க? தேவ சன்னிதானத்துக்கு வர முடியுது. இப்பெல்லாம் நம்ம பாருங்க, இப்ப எல்லாம் சர்ச்சுக்கு நம்ம அசால்ட்டா வரோம் இல்லையா? இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறதுனால. அவர் கிருபாசனத்தின் நீங்கள் தைரியமாய் வந்து சேரலான்னு சிலாக்கியம் கொடுக்கப்பட்டாச்சு. ஏன்னா இயேசுவின் ரத்தம் நித்திய நாட்களுக்கு சிந்தப்பட்டுருச்சு. ஒரே பலி. புரியுதா? அப்ப முன்னாடி அப்படி ஒரே பலியால முடியாது. ஆட்டுக்குட்டியை தான் என்ன செஞ்சாங்க? பலியா செலுத்தினாங்க. ரொம்ப கவனமா கவனிங்க. கவனத்தை எங்கேயுமே செலுத்தாதீங்க. லேவியராகம புத்தகம் டக்குன்னு புரியாது. நீ சத்தியத்தை கேட்காம இந்த உலகத்தில் என்ன ஆசீர்வாதத்தை எடுத்தாலும் அது உனக்கு பிரயோஜனமாக இருக்காது. இன்னும் கேட்டால் அது வராது. ஆசீர்வாதம் வந்தது மாதிரி இருக்கும், அனுபவிக்க முடியாது. அதுதான் உண்மை. அதனால் இந்த உலகத்தில் என்னத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு வந்தாருங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம கஷ்டப்படுறோம், எதனால பிரச்சனை, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் என்ன செய்யுது? புரிஞ்சுக்கணும் இல்லையா? இதெல்லாம் இப்போ பாருங்களேன், 10 எத்தனை? எப்படி? கற்றுக்கொண்டதுனால தான் சொல்கிறோம். நம்ம ஆளுங்க நல்ல மாங்குன்னு வேலை செஞ்சாங்க பார்த்துக்கணுங்க. ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக எவ்வளோ சம்பளம் வாங்கினே தெரியாது, கூட்டல் கழித்தல் தெரியாது. கூட்டல் கழித்தல் தெரியாத இடத்துல கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பிதான் நம்ம வரலாறு ஒரு 100 ஆண்டு கால வரலாறு தாங்க. இந்தியாவில் படிப்பு ஒரு சமயத்துக்கு மட்டும்தான் இருந்தது, கல்வி. புரிஞ்சுதா? இப்போ கல்வி எப்படி என்னாச்சு? பொது உடைமை. நம்ம நீட்டுக்கு வர சண்டை பிடிக்கிற அளவுக்கு சுதந்திரம் உண்டாயிருக்கு பாருங்க. புரியுதா உங்களுக்கு? கல்விக்கு மேலே சுதந்திரத்துக்கு போய் நம்ம என்ன இருக்கிறோம்? இப்போ அதை பற்றி தெரியல நமக்கு. ஆனால் இந்த சுதந்திரத்தை இன்னும் ஆழமாக அனுபவிக்கணும்னா இது எங்கேருந்து வந்தது, எதற்காக வந்தது, இதனுடைய துவக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா. இப்போ இயேசு மரித்ததினால் நமக்கு ஆசீர்வாதம் வந்தது, ரட்சிப்பு கொடுத்தாரு எல்லாம். அப்போ இது எப்படி நடந்ததுன்றத இன்னைக்கு பார்க்க போறோம். ஹல்லேலூயா. அப்போ என்னென்ன ஸ்லாக்கியம் உண்டாச்சு? தேவ சமூகத்தில் தைரியமா வருவதற்கு வாய்ப்பு உண்டாச்சு. அப்புறம் என்னது? தண்டனைக்கு தப்பிக்கப்பட்டோம். பிதாவுக்கு நமக்கு இருக்கிற உறவு, இழந்து போன உறவு, குமாரன் குமாரத்தி என்கிற அந்த உறவை பெற்றுக்கொண்டோம். இந்த உறவின் மூலமாய் நமக்கு கிடைக்க வேண்டிய தேவனுடைய சகல சொத்துக்களும் ஆசீர்வாதங்களும் நம்ம வாழ்க்கையில வருவதற்கு ஏதுவாச்சு. அப்படி 4 வகையான என்னது ஆசீர்வாதங்கள் இந்த பலி செலுத்துதல் மூலமாய் வந்துருச்சு. ரைட். இப்ப பாருங்களேன், லேவியராகமம் புத்தகம் திருப்பிக் கொள்ளுங்க. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம். இந்த லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் முழுவதற்கும் என்னன்னா, இந்த பலி எப்படி செலுத்தணுங்கிற முறைமைகளை இந்த லேவியராகமம் புத்தகம் முழுவதற்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. முழு அதிகாரமுமே எப்படி பலிய செலுத்தணுங்கிற முறைமைகளை சொல்லித்தருது. எது? இந்த லேவியராகமம் புத்தகம் முழுவதும். சரி, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அப்படி அப்புறமா நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த 4 ஆசீர்வாதமும் நம்ம வாழ்க்கையில வந்து சேரணும்னா ஒரு ஆட்டுக்குட்டி மரிக்கணும். எப்படி? ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு மிருக ஜீவன் மரிக்கணும். ஸோ அதுதான் ஒரு ஆட்டுக்குட்டி பலியாகணும். அது எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டி பலியாகணும்? எப்படி? சும்மா போகிற ஆட்டுக்குட்டியும் வர ஆட்டுக்குட்டியும் என்ன செய்யக்கூடாது? அப்படின்னா நம்ம ஆளுங்க என்ன செய்யணும்? என்ன செஞ்சிருப்பணும்? ஓ, உங்களுக்கு தெரியாது போல இருக்கு. என்ன செஞ்சிருப்பான்? ஒருத்த ஆட்டுக்குட்டியை நல்லா நிறைய வைப்பான், இவன் தூக்கிட்டு போயிடுவான். புரியுது? அப்படி தானே? ஆனால் இந்த ஆட்டுக்குட்டி வித்தியாசம் இருக்கு. சொல்லுங்க, பழுதற்ற ஆட்டுக்குட்டி. தேவனுக்கு தகன பலி செலுத்தும் போது பழுதற்ற ஆட்டுக்குட்டி தகன பலியாக கொடுக்கணும். அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி எப்படியெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மொத்தமாக முதல்ல இந்த தகன பலிக்கு கீழே என்னெல்லாம் பார்க்கணும்? ஃபார்மாலிட்டிஸ்.
தகன பலியை எப்படியெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த 11 முறைமைகள் லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட 15 முறைமைகளையும் பாருங்க. எப்படியெல்லாம் ஒரு தகன பலி செலுத்தணும். தகன பலிக்கு இன்னொரு பெயர் எபிரேய பதிப்பில் தகன பலிக்கு பேர் ஓலான்னு அர்த்தம். சொல்லுங்க, ஓலா. ஓலா. இந்த ஓலா பிரமாணங்கள் புரியுதா? இந்த ஓலா பிரமாணங்கள் எத்தனை? 11 பிரமாணம் இருக்குது, 11 முறைமைகள். கவனிங்க, நல்ல கவனிங்க. பலி தன் விருப்பத்தின்படி கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கணுமா? விருப்பத்தின்படினா கட்டாயத்தின் பேரில் பலியை கேட்க மாட்டார் ஆண்டவர். அது உன் விருப்பம், உன் மன விருப்பத்தின்படி என்ன செய்யணும்? பலியை எப்படி செலுத்தணும்? பலி எப்படி இருக்கணும்? விருப்பத்தின்படி இருக்கணும். அடுத்து, பலி பழுதற்றதா இருக்க வேண்டும். பழுதற்றதுன்னா ஆட்டுக்குட்டிய அல்லது ஏதாவது ஒரு மிருகத்தை நீங்க பலி செலுத்துறீங்கன்னா அந்த பலி அந்த ஆடு அல்லது அந்த புறா அது வந்து பழுதற்றதா இருக்கணும். பழுதுன்னா ஒரு குறைவு இருக்க கூடாது. அதுக்கு அது எந்த அளவுக்கு பழுதற்றதா இருக்கணும்ன்றதை நம்ம டீட்டெயிலாக நீ பார்க்கலாம். பழுதற்றதா இருக்க வேண்டும். தகன பலி கண்டிப்பா ஆணாக இருக்கணும். எப்படி இருக்கணுமா? ஆணா இருக்கணும். ஆண் இனத்தை சேர்ந்ததா இருக்கணும். கண்டிப்பா தோல் உரிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் இயேசுக்கு சிலுவையில் நடக்கும். எப்படி நடந்தது, என்ன மாதிரி நடந்ததுன்ற டீட்டெயில தான் நம்ம பார்க்க போறோம். சந்து சந்தாக கிழிக்கப்பட வேண்டும். குடல்களும் தொடைகளும் தண்ணீரால் கழுவப்பட வேண்டும். பலிபீடத்தின் வடபுறத்தில் வைத்து அது கொல்லப்பட வேண்டும். சரியா? பலிபீடம் இருக்கும், அதில் வடக்கு என்ன பக்கம்? வடபுறத்தில் வைத்து அது கொல்லப்பட வேண்டும். பலிபீடத்தில் மரக்கட்டைகள் மீது வைக்கப்பட வேண்டும். பலிபீடத்தில் மரக்கட்டைகள் மீது வைக்கப்படும். இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். எங்க? பலிபீடத்தில். எது? அந்த பலி செலுத்துகிற அந்த ஆட்டுக்குட்டியுடைய இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணும். அதன் தலைமேல் கை வைக்கப்பட வேண்டும். ஆசாரியன் தலையில கை வைப்பான். இப்படி 11 முறைமைகளை கையாளணும். இந்த 11 முறைமைகளுக்குள்ள நம்ம போறோம். முதல் முறைமைக்குள்ள போறோம். எது? பலி தன் விருப்பத்தின்படி கொடுக்கப்பட வேண்டும். எப்படி? இப்போ விருப்பத்தின்படி கொடுக்கப்படுற ஒரு ஆடு, விருப்பத்தின்படி நான் ஒரு ஆடை பலி செலுத்துகிறேன், என் பாவத்துக்காக பலி செலுத்துகிறேன் இயேசுக்கு முன்பதாக. இப்ப இயேசு எப்படி தன் விருப்பத்தின்படி பலி செலுத்துறதுக்கு கொடுத்தாரா? ஒப்பு கொடுத்தாரா? திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் புஸ்தகம் ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள் உங்களோட பேசணும் விரும்புகிறேன். பலியை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் பழைய பிரமாணத்திலிருந்து வரேன். பலி இட்டாலே, பலி செலுத்தினாலே உங்களை கண்டிப்பா தெய்வம் மன்னிச்சுதான் ஆகணும். எப்படிங்க? எவன் பலியிட்டாலும் அவனை தெய்வம் மன்னிச்சு தான் ஆகணும். அது ரொம்ப முக்கியம். அதனால எல்லாம் செஞ்சாச்சு அதில் அந்த அர்த்தத்தில் இல்லை. பலி செலுத்தினீங்கன்னா நீங்கள் விசுவாசத்தின்படி பலி செலுத்துவீங்க இல்லையா? அந்த பலி செலுத்தினா கண்டிப்பாக என்ன செய்யணும்? தேவன் உங்களை மன்னிச்சு தான் ஆகணும் இல்லையா? திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 20-21 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள்
அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. இங்க பாருங்க, நோவாயில உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். நோவா காலத்துல உலகம் அழியுது. கர்த்தர் ஒவ்வொரு ஜோடு ஜோடா மிருக ஜீவன்களை பேழையில தங்க பண்ண வைக்கிறாரு. இந்த பேழையில தங்கினதுக்கு அப்புறம் சுமார் 150 நாட்கள் தாண்டி இந்த தண்ணியெல்லாம் மழை பெய்யுது, தண்ணியெல்லாம் வத்துது பாருங்க. அந்த தண்ணியெல்லாம் வத்தினதுக்கு அப்புறம் அவன் இறங்கினதுக்கு அப்புறம் பலி செலுத்த, நான் போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் எடுத்தேன்னு நினைக்கிறேன், பலி செலுத்துக்கிறான். அதுல இருக்கிற விசேஷமானதை எடுத்து பலி செலுத்துக்கிறான். இங்க தேவன் சொல்றாரு, இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. ஏன்னா நோவா காலத்துல அழிவு வந்ததற்கு காரணமே அங்க மனுஷர்கள் பாவத்துல மூழ்கி இருந்தாங்க. நல்ல சுவிசேஷம் சொல்லுமா கேட்கல. பிசாசின் ஆவிகள் பாருங்க, ஆவிகள் அங்க பயங்கரமா கிரியை செஞ்சுட்டு இருந்தது. அந்த மாதிரி நிறைய காரியங்கள் அங்க நடந்துட்டு இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் மாத்துறதுக்கு தேவன் பூமியை மொத்தமா தண்ணியால அழிச்சிருவார். அப்ப இனி ஒன்னையும் நான் அப்படி செய்யவே மாட்டேன்றாரு. என்ன மனுஷன் நிமித்தம் நான் இனி பூமியை அழிக்க மாட்டேன். இது என்னைக்கு சொன்னது? 6000 வருஷத்துக்கு முன்பதாக நோவா காலத்துல தேவன் சொல்றாரு, இனி மனுஷன் ஒரு தப்பு பண்றதுனால நான் உலகத்தை அழிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆனா உலகத்தை இப்ப யார் அழிச்சிட்டு இருக்கா? மனுஷன் தான். புரியுதா? தெய்வம் அழிக்கல. ஏன்னா முழு பூமியையும் கர்த்தர் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? மனுஷன் கையில கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் அன்னைக்கு சொல்றார், மனுஷன் நிமித்தம் நான் இனி என்ன செய்ய மாட்டேன்? அழிக்க மாட்டேன். அப்போ ஏன்னா மனுஷன் இருதயத்தில் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கியே பொல்லாதவைகளா இருக்குது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் நான் மொத்தமா எல்லா ஜீவன்களையும் நான் சங்கரிக்க மாட்டேன்னு சொல்றேன். திருப்பிக் கொள்ளுங்க, அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 22:15 வரைக்கும் வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சன்னதி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன். இது அப்படியே இயேசுவுக்கு சாயல். உன் சந்ததினா உன் நிமித்தம் அப்படின்னாலே அங்க சிங்குலர், அங்க ஒரு தனிப்பட்ட மனுஷனை பற்றி வருது. புரியுதா? இப்ப இங்க ஆபிரகாம் யாருக்கு ஸ்தானத்துல நிற்கிறான்னா பிதாவுக்கு ஸ்தானத்துல இருக்கிறான். அங்க பையனை பலி கொடுக்க போறாரு. நீ என்ன செய்யணும்? பலிய கொடுக்க வேணான்றாங்க. அங்க தூதன் சொல்றான், நீ கையை போடாத, உன் பிள்ளையாண்டான் மேல கையை போடாதன்னு சொல்றாரு. அப்ப அங்க ஒரு ஆட்டுக்குட்டி வருது. ஆட்டுக்குட்டியை பலி இட்டுட்டு என்ன செய்யறான்? திரும்ப வாரான். இங்க பலி இட்ட உடனே என்ன நடக்குதுன்னா, பலி செலுத்தின உடனே ஆசீர்வாதம் வந்துடுது. எப்படி? பலி செலுத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நான் உங்கள்ட்ட சொன்ன ஆரம்பத்தில் தேவனிடம் விட்டு பிரிந்த உறவு எல்லாமே மீட்கப்படுது. உறவு மீட்கப்படுது. அந்த என்னெல்லாம் பார்த்தோம், அது தேவ சன்னிதானத்தில் வர்றோம், தண்டனைக்கு தப்பி வைக்கிறோம். பலி செலுத்தும் போது தேவனுக்கு நமக்கு இருந்த உறவு மீட்கப்படுது. உறவு மீட்கப்பட்டோடனே ஆசீர்வாதம் வருது. 4th ஸ்டேஜ் இல்லையா? இப்போ ஆபிரகாம் என்ன பண்றான்னா, பலி செலுத்தின உடனே கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணிட்டாரு, உன் நிமித்தம் உன் சன்னதி ஆசீர்வதிக்கப்படும், பூமியில் உள்ள சகல ஜனங்களும் உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார் பாருங்க. அந்த பலிதான்
இயேசுக்கு இங்க நடந்தது. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ரைட்டு, திருப்பிக் கொள்ளுங்க. அந்த நாட்கள்ல நல்லா கவனிங்க, அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் மட்டும்தான் ஆபிரகாமுக்கு அப்புறம் யூதர்கள் மட்டும்தான் பலி செலுத்தினாங்கன்னு கிடையாது. புற ஜாதிகளும் பலி செலுத்தினாங்க. அந்த தேவனுடைய அந்த சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறதுக்கு அவங்களுக்கும் வாய்ப்பு இருந்தது. ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமம் யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 18:7 நான் வாசிக்கிறேன், வேணாம். இங்க ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா, மோசே வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பிடிச்சிட்டு வரான். எப்படி காப்பாத்தி கூட்டிட்டு வரான். யாத்ராகமம் 7-12 வரை எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, போய் படிச்சு பாருங்க. இங்க என்ன செய்யறான் அப்படின்னா, வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுட்டு வரான். யாரு? மோசே. மீட்டுட்டு வரும்போது வார வழியில யாரை சந்திக்கிறான்? மோசையோட மாமா. யாரை சந்திக்கிறான்? மாமனார் இல்லையா? 40 வருஷம் அங்க போய் இருந்தாரு, பிள்ளைக்குட்டியோட எல்லாம் இருந்தார்ல. மாமனார் சந்திக்கிறார். மாமனார் ஒரு புறஜாதியார். அவரு புரியுதா? அந்த புறஜாதியார். இப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, அவர்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்றான். ஆண்டவர் எங்களை இப்படி எல்லாம் கூட்டிட்டு வந்தாரு, செங்கடலை பிளந்தாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாருன்னு அற்புதங்களை செஞ்சு கூட்டிட்டு வந்தாருன்னு சொன்னோடனே அவன் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகி உடனே என்ன பண்ணிட்டான்? உடனே அவன் அங்க ஒரு பலி செலுத்துறான். பாருங்க, கர்த்தர் 9ஆம் வசனம், கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளை குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு உங்களை எகிப்தின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தினுடைய கையிலிருந்து கீழிருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர்கள் இடுப்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார்கள் என்று சொல்லி மோசையின் மாமனாகிய எத்திரோ சர்வாங்க தகன பலிகளை மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். பின்பு ஆரோனும் இஸ்ரவேல் மூப்பர் அனைவரும் வந்து மோசையின் மாமனோடு தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணினார்கள். ரைட்டா? அப்போ புறஜாதி அப்ப என்ன செய்கிறாங்க? பலி செலுத்துறாங்க, தேவனோட உடன்படுறாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. ரைட்டா? சரி, இப்போ தகன பலியை இனிதான் பார்க்க போறோம். எப்படி தகன பலி? தகன பலி என்ன? தகன பலிக்குள்ள நம்ம பார்த்தோம் 11 வகையான விதிமுறைகளை பார்த்தோம். முதல் விதி என்ன? பலி தன்னுடைய விருப்பத்தின்படி கொடுக்கப்படும். இப்போ என்னன்னா, பலி இதெல்லாம் பழைய பிரமாணம், இந்த மிருக ஜீவங்களை கொல்றது. புதிய உடன்படிக்கைப்படி உங்களுக்கு எனக்கு பலி செலுத்துதல் என்னது கிடையாது. எது பலி செலுத்தப்பட்டது? ஒரே பலி, இயேசு நமக்காய் பலியானார் இல்லையா? இப்ப இந்த இயேசு பழைய உடன்படிக்கையின்படி சொல்லப்பட்ட அந்த ஓலாவின் பிரமாணங்கள்ல சொல்லப்பட்ட அந்த 11 பிரமாணத்தின்படி கரெக்டா இயேசு நமக்காக மரித்தாரா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? பலி தன் விருப்பத்தின்படி கொடுக்கப்படும். வற்புறுத்தலின்படி பலி கொடுக்க கூடாது. சோ இயேசு நமக்காய் வற்புறுத்தலின்படி பலி கொடுத்தாரா? பலிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரா? கவனிக்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். கலாத்தியர் 1. இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். யாருடைய பாவத்துக்காக? நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போ முதல் பிரமாணம் கிளியர் ஆயிடுச்சா? ஹலோ, கிளியர் ஆயிடுச்சா? தகன பலியில முதல் பாயிண்ட் முடிஞ்சா? என்னது? தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சொல்ல போனா அவர் சிலுவையை ஏற்று மரித்து போகிறது வரைக்கும் அவர் என்ன செஞ்சாரு? வாயை திறக்கவே இல்லை. புரிஞ்சுதா? தன்னைத்தானே முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். ரைட்டா? ரெண்டாவது பார்க்கலாம். எப்படி இருக்கணும்? அது பழுதற்றதாக இருக்கணும். இயேசு பழுதற்றவரா இருந்தாரா? இயேசு பழுதற்றவரா இருந்தாரா?
எப்படி சொல்லுங்க, 2 பாயிண்ட். ஓ ரைட்டு. நான் கேட்குறது தகன பலி. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இயேசுக்குள்ளே இருந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தான் நீங்கள் இப்போ சொன்னீங்க. தகன பலி எப்படி இருக்கணும்? ஆவியை போடுவீங்க, ஆவியை வெட்ட முடியாதுல்ல. சரீரத்தை தகன பலி, சரீரத்தின்படி இயேசு பழுதற்றவரா இருந்தாரா? அவர் எப்படி குறைவில்லாம பிறந்தாரா? ஏன்னா இயேசுவினிடத்துல மாம்சத்தின்படி 37 வகையான பழுது நீக்கப்பட்ட, குறை நீக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தார். எவ்வளவு? 37. அதுக்குள்ள 37 சொல்லப்பட்டிருக்கு. இயேசு மாம்சத்தின்படி 37 அடையாளங்கள் அவருக்கு இருந்து. நம்ம எல்லாம் பார்க்க போறதில்ல, சில அடையாளங்களை நம்ம பார்க்க போறோம். நல்ல டீட்டெயில்டா கவனிங்க. பாருங்க, இயேசு மாம்சத்தின்படி பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய் இருந்தார். எப்படி இருந்தாரு? மாம்சத்தின்படி அவர்கிட்ட ஒரு பழுது இல்லை. மாம்சத்தின்படி பழுது இல்லைன்னா என்ன? காலு ஊனம், கை ஊனம், அதென்ன நினைக்கிறீங்க இல்லையா? அவருக்கு சொன்ன மாதிரி காலு கையெல்லாம் கரெக்டா இருந்தது. அதுவா? கிட்டத்தட்ட அதுதான். ஆனா அது எப்படின்றது ஒரு முறைமா இருக்குது. ஹல்லேலூயா. லூக்கா திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம். கொஞ்சம் நிறைய வசனம் இருக்குது, ஆனா இது ரொம்ப முக்கியம். பாருங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 ஒரு 20 வசனம் தான். நான் உங்களுக்கு அங்கங்கே பார்க்குறேன். அந்த நாட்களில் உலகமெங்கிலும் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று அகுஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. எப்படி குடிமதிப்பு? இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒய்ஃபுக வீடு எங்க இருக்கும்? ஆந்திர பிரதேசத்தில் இருக்குன்னு வைங்க. எப்படி? இப்போ நீங்கள் உங்களுக்கு புருஷனார் ரூபன் பிரதருக்கு ஊர் ஆந்திர பிரதேஷ். யாரு? ஆந்திராக்காரர். நீங்கள் எங்கே போய் வாழணும்? ஆந்திராவில் போய் தான் வாழணும். ரேஷன் கார்டு எங்கே இருக்கும் உங்களுக்கு? அது எப்படி ஆந்திராவில் இருக்கும்? உங்களுக்கு இங்கே இல்லை, இங்கே அங்கே இல்லை, கட்டி கொடுக்க ஆந்திரா இல்லை. இப்போ ஆந்திராவில் என்ன செய்யணும்? இங்கே இருக்கிற ரேஷன் கார்டுலேருந்து வெட்டி அங்கோல ஆந்திராவில் இருக்கிற ரூபன் நாயுடுக வீட்டில் இணைக்கணும், அந்த ரேஷன் கார்டில் இணைக்கணும். இப்படி ஒரு இணைப்பு வேலை அங்கே நடந்துட்டு இருந்தது. அந்த நாட்களில் உள்ள வழக்கம் என்னது? ரேஷன் கார்டுலேருந்து பேர் பிரிக்கிறது மாதிரி. இப்போ இந்த மரியாளோட ஊர்லேருந்து யோசேப்புக்கு ஊருக்கு, யோசேப்பு கூடல வாழ போறா, அங்க எல்லாம் பேர் சேர்க்கணும்ல. அப்போ அதன்படி என்ன செய்யறாங்க? அந்த நாட்கள்ல இவங்க குடிபெயர்ந்து என்ன செய்யறாங்க? வராங்க. சீரியா நாட்டில் சீரியா என்பவன் தேசாதிபதியா இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும் போது எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தன் தாவீதின் வம்சத்தான் ஆகிய குடும்பத்தானாய் இருந்தபடினால் தனக்கு மனைவியாய் நியமிக்கப்பட்டிருந்த கற்பதியான மரியாளுடைய குடிமதிப்பு எழுதும்படி கலிலேயா நாட்டிலிருந்து நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். யோசேப்புங்கிறது யாருன்னா தாவீதின் வம்சத்தில் உள்ளவே, ராஜ பரம்பரை. யாரு? இயேசுக்கு அப்பா யாரு? ராஜ பரம்பரை. சொல்ல போனா ராஜ், பிரின்ஸ். புரிஞ்சா? இந்த ராஜ பரம்பரையில பிறந்தவர் தான் இயேசு இல்லையா? தாவீதின் வம்சத்திலே பிறந்தான் இருக்கு இல்லையா? அப்ப அப்பா யாரு? அவர் ஒரு ராஜ குடும்பம். இப்ப இங்க என்னன்னா, குடிமதிப்பு எழுதுறதுக்காக இவ கர்ப்பிணியா இருக்கும்போது என்ன செய்யறாங்க? கர்ப்பிணியா இருக்கும்போது இங்க நாசரேத்திலிருந்து எங்க வராங்க? கலிலேயா நாட்டிலிருந்து, நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டிற்கு பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு வந்தார்கள். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. எப்படிங்க? பிரசவ காலம் நேரிட்டது. தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாத இருந்தபடினால்
பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கடத்தினார்கள். ஹல்லேலூயா. சத்திரனா முன்னண நம்ம இந்த சினிமா பார்த்து இயேசு கலிலியா நாட்டிலிருந்து நாசரேத்தூரில் வந்தார். நாசரேத்தூரிலிருந்து பெத்லெகேமுக்கு திரும்பி போகும் பொழுது கருணாமூர்த்தி படம் பார்த்து எல்லாரும் இந்த டீட்டெயில் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம என்ன படித்தோம்? முதல்ல பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். இந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்கணும் அப்படின்னா இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாத பிறந்தினா பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணையில் கிடத்தினாள். முன்னணை அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதுக்கு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தரப்போகிறேன். இப்போ முன்னணை இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மனசில் வச்சுக்கோங்க. முன்னணை இந்த இல்லையா மாட்டுத்தொழுது இல்லையா, ஆட்டுத்தொழுதோ மாட்டுத்தொழுதோ உங்கள் மைண்டில் இருந்தது அப்படி இருக்கட்டும். அந்த நாட்களில் இஸ்ரவேலிலே யாருக்கு மரியாதை ஜாஸ்தியாக இருந்ததுன்னா, தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறவன் எவனோ அவன்தான் மரியாதைக்குரியவன். புரியுதா? அவன் கை கொள்றானோ இல்லையோ அந்த ஃப்ரேமுக்குள்ள இருந்தானா அவனுக்கு மரியாதை. ஃபார் எக்ஸாம்பிள், அன்னைக்கு யாருக்கு மரியாதை இருந்ததுன்னா ஆசாரியனுக்கு மரியாதை. ஒரு ஆசாரியன் சொன்னா யார் திணறுவா? அரசனே திணறுவான். அதனாலதான் இயேசு மரிக்கும்படி ஒப்பு கொடுக்கும் போது அங்க யார் பேசுறா? கடைசியில் இவர் மேலே எந்த குறைவும் நான் காணல, என் கையை கழுவுறேன், நான் விடுதலை பண்றதுக்கு நல்ல ட்ரை பண்றான், ஆனாலும் விடல. என்ன சொல்றாங்க? பரபாசை விடுதலை செய்யுங்கள், இவரை சிலுவையில் அடியுங்கள் என்றானுங்க இல்லையா? இயேசுவை சிலுவையில் அடிங்கன்றாங்க. அப்போ இங்க பவர் யார்கிட்ட இருக்குதுன்னா ஆசாரியன், அதுக்கப்புறம் பரிசேயர்கள், சதுசேயர்கள். புரியுதா? இப்படி லிஸ்டா இருக்குது. இது என்னன்னா, இப்போ பாருங்களேன், இப்போ சர்ச்சில் இப்போ நான் பாஸ்டராக இருக்கிறேன், நம்ம யாராவது பாஸ்டர் யார்? இவர் தான் பாஸ்டர், அப்படி ஒரு மரியாதை இருக்குன்னா எதுக்கு மரியாதை? அந்த பொறுப்புக்கு மரியாதை இல்லையா? ஏன் மரியாதை? அந்த பொறுப்புக்கு இன்னும் குவாலிட்டிஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி சுமார் 600 நியாயப்பிரமாணம்னா 10 கற்பனை இல்லையா? 10 கற்பனைகள் அடங்கிய உப கற்பனைகள் 613 கற்பனைகள் இருக்குது. இந்த 613 அது 17 நினைக்கிறேன், 613 நினைக்கிறேன், ரைட்டு. 613 கட்டளைகளையும் இந்த ஆளு கீழ்ப்படிவாரு, ஆசாரியன் இவர் கீழ்ப்படிவாரு, பரிசேயன் சதுசேயர்கள் இவர் கீழ்ப்படிவாங்க அப்படின்னு ஒரு பொதுவான அந்த ஒரு மரியாதை, அது மத மரியாதை. அதுல யூதர்களுக்கு ஒரு பெரிய கௌரவம். யூதர்கள் தானே இல்லையா? யூதர்கள் தானே அந்த சொந்த ஜனம் இல்லையா? அந்த யூதர்களுக்கு தானே கர்த்தர் பிரமாணத்தை கொடுத்தாரு. அப்ப அந்த யூதர்களுக்கு ஒரு பெருமை இருந்தது. புரிஞ்சுதா? அப்ப அவங்க என்ன சொன்னாலும் நடக்கும். புரிஞ்சுதா? அப்போ இந்த சமுதாயத்திலேயே இவங்க தான் டாப். ஆனா இந்த சமுதாயத்திலேயே ரொம்ப ஒஸ்ட், மதிப்பில்லாதவர்கள், மதிக்க முடியாது, அவங்கள ஊரை விட்டு விலக்கி வைக்கிற மாதிரி, ஃபங்க்ஷனை விட்டு விலக்கி வைக்கிற மாதிரி. ஒரு திருமணம்னா அவர்கள் விலகியே இருப்பாங்க, ஒரு விழான்னா அவங்க பக்கத்துல வரமாட்டாங்க, பக்கத்துல வருவதற்கு விடவே மாட்டாங்க. அது யாருன்னா மேய்ப்பர்கள். யாரு? மேய்ப்பர்கள். மேய்ப்பர்கள் யாரு? இந்த ஆட்டு மந்தைய மேய்க்கிறவங்க. ஏன் அவர்கள் விலக்கப்பட்டிருந்தார்கள்னா, யூத முறைமையின்படி, இந்த கட்டளைகளின்படி அவர்கள் விலக்கப்பட்டவர்கள். ஏன்னா அவங்க அழுக்காவே இருப்பாங்க. இந்த கற்பனை பிரமாணத்தின்படி காலையில குளிக்கணும், சாயங்காலம் குளிக்கணும். இவனுக்கு ஒரு நேரம் குளிக்கிறதே கஷ்டம். ஏன்னா இவனுக்கு ஃபுல் வேலை என்னது? மந்த. சில வேளை இரவுல கூட அங்கதான் தங்குவாங்க அவங்க.
ஹல்லேலூயா. இந்த முன்னணியெல்லாம் பார்த்தோம்ல, சத்திரம், அங்கே தான் இவங்க தங்குவாங்க. யாரு யாரு? இந்த மேய்ப்பர்கள். புரியுதா? அப்போ இவங்க விலக்கப்பட்ட இருந்தாங்க, இவர்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. ஆனா இவங்க மூலமா 2 காரியம் யூதர்களுக்கும் யூத கலாச்சாரத்துக்குமான கட்டளைகளின்படி 2 விஷயத்துல இவங்க ரொம்ப முக்கியமானவர்கள். ஆனா இவர்கள் விலக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த 2 காரியம் என்ன, நான் 2ஆவது தான் சொல்றேன் உங்களுக்கு. பாருங்க, எந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்களை அழைக்க மாட்டாங்க, அவங்கள ஒதுக்கியே வைப்பாங்க. அவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த எல்லைகளை வரமாட்டாங்க. ஆனா எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற அந்த நற்செய்தியை கர்த்தர் முதல்ல யாருக்கு சொன்னாரு? பிதா யாருக்கு அறிவித்தாரு? ஹலோ, தள்ளப்பட்ட அந்த மேய்ப்பர்களுக்கு தான் முதல்ல என்ன செஞ்சாரு? அந்த தூதன் வந்து அவங்கள்ட்ட தான் முதல்ல போய் அறிவிச்சான், பிரசன்னமாகி. புரியுதா? தூதன் எப்படி இங்க பிரசன்னமாவான்? அசுத்தம் இருக்கிற இடத்துல எப்படி பிரசன்னமாவான்? ஆனா அங்க பிரசன்னமானார். அதான் தேவன். ஹல்லேலூயா. அப்போ ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்டவன தான் தேவன் என்ன செய்வாரு? தூக்கி எடுக்கிறார். ஏன்னா சட்டம் ஜனங்களை பிரிச்சுச்சு, தூரமாக்கிச்சது, அது கிட்ட கொண்டு வரல. ஆனா சட்டத்தை கொடுத்தவர் நம்மளை எப்படி கொண்டு வந்தாருன்னா, அவருடைய ரத்தத்தை சிந்தி உங்களை என்னையும் தூரமாக்கப்பட்ட புற ஜாதிகள், தேவனை அறியாத, தேவனுக்கு நமக்கு, நம்ம யூதனே கிடையாது பிறப்பால ஏதோ ஜாதியில இனத்துல பிரிந்து கிடந்த நம்ம தான் உண்மையில யாரு? மேய்ப்பர்கள். அழுக்கானவங்க, கந்தையானவங்க, தகுதி இல்லாதவங்க, ஜாதியில, இனத்துல, குலத்துல, கோத்திரத்துல, பணத்துல, எல்லாத்திலுமே ஒண்ணுமே இல்லாத லிஸ்ட்ல இருந்த நம்மளை மீட்கும் பொருளாக அவர் என்ன செஞ்சாரு? குட்சப்படா மாறினார், நல்ல மேய்ப்பனாய் மாறினார். இந்த நல்ல மேய்ப்பனா வர்றதுக்கு தான் இவர் இந்த அழுக்கு பிடிச்ச இந்த மேய்ப்பர்களை போய் என்ன செஞ்சாரு? பார்த்தாரு. இந்த அழுக்கு பிடிங்க எப்படி இந்த மேய்ப்பர்களை ஏன் மேய்ப்பர்கள் இப்படி அழுக்கா இருந்தாங்க, என்னது அப்படின்னு பார்ப்போம். இந்த மேய்ப்பர்கள் மூலமாய் யூதர்களுக்கு 2 விஷயத்துல நல்லது நடக்கும். 2 விஷயம். ஒன்னு, பழுதற்ற ஆட்டுக்குட்டியை கொடுக்கிறது யாரு? ஹலோ, இந்த மேய்ப்பர்கள் தான் அவங்க ஆலயத்தில் அடிக்க வேண்டிய அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியை கொடுக்கிறது யாரு? மேய்ப்பர்கள். ஹல்லேலூயா. இந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி எடுக்கிறது பயங்கர மேட்ரு. ஹல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், சத்திரம்னா என்ன? சத்திரம்னா எப்படி இருக்கும்னா, சத்திரத்துக்குள்ள ஒரு முன்னணை இருக்கும். புரியுதா? ஒரு தங்குறதுக்கான ஒரு இடம் இருக்கும், அதுல ஒரு தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கும், அடுத்து உள்ள ஒரு முன்னணைன்னா நம்ம நினைக்கிறோம் திண்ணைன்னு. என்னது? நான் எல்லாம் சின்ன வயசுல உடனே அது ஒரு திண்ணையா இருக்கும். ஒரு சைடு ஊறாவெல்லாம் இல்லாமல் வைப்பினும் புல்லு தொட்டி இருக்கும். நம்ம ஆளுங்கெல்லாம் குடில் எல்லாம் அப்படி தானே வச்சிருக்கிறாங்க, அப்படி தானே? அது குடிலே கிடையாது. ஆண்டவர் மாட்டு தொழுவத்தில் பிறக்கல, சத்திரத்தில் பிறந்தார். புரியுதா உங்களுக்கு? எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த சத்திரம் எதுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னா, இது சத்திரம்னா அதுக்கு தமிழ் பேர் வந்து மந்தையின் திருக்கம்னு பேர். சொல்லுங்க, மந்தையின் திருக்கம். புரியுதா? நெட்டில் போட்டு பாருங்கள், அது ஒரு பிக்சரில். நான் அதை எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன், மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ரைட். மந்தையின் திருக்கம். இந்த மந்தையின் திருக்கம்னு சொல்லுவாங்க இதை. இந்த மந்தையின் திருக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆடுகள் மேய்ஞ்சிட்டே இருக்கும். எப்படிங்க? ஆடுகள்னா ஒரு 2 ஆடு 3 ஆடு இல்லை, ஆயிரக்கணக்கில் ஆடுகள் நிற்கும். இதை மேய்ப்பறதுக்கு மேய்ப்பர்கள், அவங்க குலத்தொழில். இஸ்ரவேலுடைய குலத்தொழில் என்ன? இந்த யூதர்களோட குலத்தொழில் என்ன? ஆடு மேய்க்கிறதா. தாவீது என்ன மேய்ச்சிட்டு கிடந்தான்?
இவங்க குல தொழிலே அதுதான். ஆனா இந்த சட்டதிட்டம் வந்த உடனே ஆசாரியன்னா சதுசேயர் பரிசேயர்னு சொல்லி இவனுக்குன்னு இவங்க தான் இந்த சட்டதிட்டத்தை அறிவிக்கிறவங்க. யாருக்கு? ஜனங்களுக்கு அறிவிக்கிறவங்களும் இவங்க தான், அதை கடைபிடிக்கிறவங்க இவங்க. கடைபிடிக்கிறானோ இல்லையோ, உலகத்துக்கு உலக வழக்கத்தின்படி இவங்க யாரு? கடை பிடிக்கிறவங்க. இந்த முன்னணி அப்படின்னா என்னன்னா, இது கொஞ்சம் ஹைட்டா கல் வச்சு கட்டியிருப்பாங்க. எப்படி? கல் வச்சு கல் அடிக்கி அடிக்கி கட்டியிருப்பாங்க. இதுல மேல ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். இதுல யார் இருந்துட்டு ஆடுகள் என்ன செய்தான், எப்படி மேயுது, ஆடு எப்படி குட்டி இடுது. இந்த குட்டி இடுறது பயங்கரமான மேட்ரு. ஏன்னா மந்தையின் தலையீட்டில் முதல் ஆடு, முதல் ஆட பழுதற்ற ஆட்டுக்குட்டியா பாதுகாத்து ஆலயத்துக்கு கொடுக்கணும். எப்படிங்க? பழுதற்ற ஆட்டுக்குட்டியா பாதுகாத்து எதுக்கு கொடுக்கணும்? இந்த ஆலயத்துக்கு கொடுக்கிறதுக்கு உண்டு பண்ணப்பட்டதுதான் இந்த மந்தையின் திருக்கு. மந்தையின் திருக்கம். இந்த மந்தையின் திருக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி கல் வச்சு கட்டியிருக்கும் கோபுரம் மாதிரி. இதுல மேல ஏறி நின்று பார்க்கலாம். அடுத்து ஒரு வீதி மாதிரி ஒரு இடம் இருக்கும். அடுத்து ஒரு குழி இருக்கும். அந்த குழி சுண்ணாம்பினால என்ன செஞ்சிருக்கும்? பூசி வச்சிருப்பாங்க. எது? அந்த குழியை சுண்ணாம்பினால. சுண்ணாம்பு என்ன செய்யும்? இந்த காலத்தில் குழந்தை பிறந்த என்ன செய்வாங்க? குழந்தை பிறந்தோன்னு என்ன செய்வாங்க? தலைக்கு பிறகு பிடிப்பாங்க இல்லையா? இப்படி பிடிப்பாங்க. இப்போ முடியாது போல இருக்கு இல்லையா? பிடிச்சிட்டு என்ன செய்வாங்க? துணியில் சுற்றுவாங்களா? சுத்த மாட்டாங்க. சுத்தம் துடைப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆட்டுக்குட்டி, முதல்ல ஆட்டுக்குட்டியை பார்ப்போம். ஆட்டுக்குட்டி குழந்தை பிறகுதான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. எப்படி? முதல் தலையீற்று. ரெண்டாவது பிறக்கிறது மூணாவது பிறக்கிறதுலாம் பலி செலுத்த முடியாது. இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குதுன்னா அதுக்கு ரெண்டாவது பிறக்கிறது மூணாவது பிறக்கிறதுலாம் பலி கொடுக்கறதுக்கு எடுக்க மாட்டாங்க. முதல் தலையீற்று. எப்படி? முதல் தலையீற்ற பலி கொடுக்கணும். அந்த பலி எப்படி இருக்கணும்னா பழுதற்றதா இருக்கணும்னு நான் படித்தேன். சொன்னா இல்லையா? பழுதற்றதா. எப்படி பழுதற்றதா இருக்குன்னா, இங்க இருந்துட்டு பார்ப்பானுங்க. எப்படி? அங்க ஆடு குட்டி இடுதுன்னு அறிஞ்ச உடனே பறந்து போய் அதை தூக்குவானுங்க. ஆடு குட்டிட்டோன்னே என்ன செய்யும்? நக்கி 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 அதை எடுக்கும் இல்லை, அதை நக்க விட மாட்டாங்க. புரிஞ்சுதா? அதை அப்படியே தூக்குவாங்க. அதை துணியில் சுற்றுவாங்க. சுற்றி முன்னணையில் வைப்பாங்க. இங்கு பெட்டர், பழைய இங்கு பெட்டர். அதுதான் எது? பிள்ளைங்க குறை மாசத்துல பிறந்தா இங்க பின்னும் அந்த சுண்ணாம்பு குழி தான் அந்த 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 மந்தையின் இருக்கு. அதுல தான் குழந்தை அந்த ஆட்டுக்குட்டியை முதல்ல கொண்டு வைப்பாங்க. சரியா? அதுக்கு என்ன கிடைக்கணும்? சூடு வேணும். அந்த சூட்டுக்காக அதை ஏற்படுத்தினதான் இந்த மந்தையின் திருக்க. அந்த சூட்டுக்காக ஏற்படுத்தப்பட்ட இடத்துக்கு பேரு தான் முன்னணை. அந்த சுண்ணாம்பு தேய்ச்சி வச்சிருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு பேரு தான் முன்னணைன்னு பேர். மரியாள் இப்ப பாருங்களேன், அதுக்கு முன்னே சொல்றேன். எப்படின்னா, இந்த மந்தை போட்ட உடனே இவனு என்ன செய்வானுங்கன்னா சத்தம் போட்டு கத்துவானுங்க. எப்படி? யார் கத்துவது? இந்த மந்தை மேய்க்கிறானுங்கல்ல, சத்தம் போட்டு கத்தி பாட்டு பாடி துதிப்பாங்க. எப்படி? பாட்டு பாடி துதிப்பாங்க. இவங்க ஹீரோ யாரு? ஹீரோ செகண்ட் ஹாஃப்ல தான் வருவார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மந்தையர்களுக்கு, மாடு மேய்க்கிறவர்களுக்கு, ஆடு மேய்க்கிறவர்களுக்கு முதல் ஹீரோ யாரு? இயேசுக்கு முன்னாடி தாவீது. ஹல்லேலூயா. அவனுக்கு தாவீதை தான் பாடுவானுங்களாம். என்னது? நாங்கள் ஒரு நாள் அங்கே போய் காண்போம், எங்கள் அரசனை அங்கே போய் காண்போம், அப்படி சொல்லுவானுங்களாம். ஏன்னா இவங்க ஹீரோ, பூமியில் அவர் தான் ஹீரோ. ஏன்னா ஒரு மந்தைய மேய்ச்சவன் எங்க போயிருந்தான்? சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருந்தான்ல. இது வரைக்கும் போய் ஜீசஸ் வரல. அதனால தாவீதை நல்லா போற்றுவானலாம். ஏன்னா
தெய்வத்தை வழிபடுறதுக்கு இவனுக்கு வாய்ப்பு இல்லை. இவன் ஒதுக்கப்பட்டவர்கள். ஆனா இவனுக்கு புரோஜனம் அவங்களுக்கு உண்டாயிற்று. புரியுதா? ரெண்டு விதமான புரோஜனம். அதான் என்னன்னு சொல்றேன் தெளிவா. அப்ப இவங்க என்ன பண்ணணும், பாட்டு பாடி துதிப்பானுவலாம். கம்பீரமா பாட்டு பாடி துதிச்ச உடனே அங்க யூதர்களுக்கு சத்தம் கேட்கும். என்ன கேட்கும்? ஆமா, பலியிடுவதற்கு ஒரு ஆடு உண்டாயிற்று அப்படின்னு நற்செய்தி அங்க கேட்கணும். யாருக்கு? ஆலயத்தின் ஆசாரியர்களுக்கு, யூதர்களுக்கு கேட்கும்படி இவனு என்ன செய்வானுங்க, கம்பீர சத்தம் போட்டு பாடுவாங்க. அப்ப என்ன செய்வாங்க, காத்திருக்கணும், சும்மா வராது. எப்படிங்க சொன்னேன் நானு, ஆம்பளை பிள்ளையா இருக்கணும். என்னது? ஆண் குட்டியா இருக்கணும், முதல் தலையீட்டா இருக்கணும், பார்த்துருக்கணும். நம்ம உள்ள சொன்ன பெண்ண புரியுதா? ஆணுன்னா அன்னைய நாட்களிலே மந்தையிலே அதிகமா இருக்கிறது. உங்க வீட்டிலே மந்தையில் அதிகமா இருக்கிறது யாது இருக்கும்? உங்க வீட்டில் ஆடு வளர்த்தா எப்படி வளர்ப்பீங்க? ஒரே ஒரு கிடாவு இருக்கும், அதை விற்றுதல் கடைசியில் கிடாவுக்கு கட்டணே நிலட்டு கிடாவுக்கு கட்டி கொடுக்கணும், கிடாவுக்கு கட்டி கொடுக்கணும், கிடாவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வேற எங்கேயே கூட்டிட்டு போவாங்க. இவங்க ஃபுல்லாக எதை வளர்த்துவாங்க? பெண்ணாக வளர்த்துவாங்க. ஆட்டுக்குட்டி வளர்த்துவாங்க, கிடா குட்டியை வளர்த்த மாட்டாங்க. அந்த நாட்களிலும் கிடா குட்டி கம்மி. அதில் தான் தலையீட்டின் முதல்ல கொடுக்கணும், ஆண் பிள்ளை கொடுக்கணும், ஆண் ஆட்டுக்குட்டியை கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ ரைட்டு, இதில் பார்க்கலாம். இப்போ இதை பார்ப்போம். அப்போ இப்படி சத்தம் போடுவாங்க, அவங்க தெரியும். புரியுதா? அதே போலதான் இயேசு பிறந்த உடனே முதல் இன்ஃபர்மேஷன் யாருக்கு கொடுக்கப்பட்டது? யாருக்கு? மேய்ப்பர்கள். எங்க பிறந்தார் ஆண்டவர்? இந்த மந்தையின் திருக்கையில பிறந்தார். மாட்டு தொழுவது இல்ல, அது கிட்டத்தட்ட ஒரு மாட்டு தொழுவுமே அல்லாம இயேசு பிறந்தது இந்த படத்துல எல்லாம் காமிச்ச மாட்டு தொழுவு இல்ல, இந்த மந்தையின் திருக்கையில தான் பிறந்தார். ஹல்லேலூயா. முன்னணைன்னா அந்த சுண்ணாம்பு தொட்டியில தான் அவரை துணியால சுத்தி அதுல வச்சாங்க. புரியுதா உங்களுக்கு? சோ இது முதல்ல யாருக்கு தெரிவிக்கணும்? சட்டப்படி ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்தா, பழுதற்ற ஆட்டுக்குட்டி பிறந்தா யாருக்கு முதல்ல தெரியும்? மேய்ப்பனுக்கு. இந்த மேய்ப்பர்களுக்கு தெரிய வேண்டியதா அவர் முன்னணியில போய் பிறந்தார். அவனுக்கு பயந்து இவனுக்கு பயந்து இல்ல மேட்ரு. லேவியராகமம் புத்தகத்தில் எழுதினபடியே அந்த சட்டத்தின்படியே அவர் இங்க வந்து என்ன செஞ்சாரு? பிறந்தார். எப்படி பிறந்தார்? இப்ப பாருங்களேன், இங்க ஒரு விஷயம் இருக்குது. யூதர்கள் இந்த மேய்ப்பர்களை பயன்படுத்தி கொண்டாங்க. ஒரு நம்பகத்தன்மையான பயன்படுத்துதெல்லாம் இவங்களால தான் ஆட்டுக்குட்டி பலியிடுறதுக்கு வேணும். இன்னொன்னு என்னன்னா, அந்த நாள்ல பெண்கள் தீட்டுப்படும் போது, பெண்கள் இரத்த தீட்டுப்படும் போது பெண்களை விலக்கி வைப்பார்கள். ஹல்லேலூயா. பிரசவிக்கும் போது விலக்கி வைப்பார்கள். பெண்களிடத்திலிருந்து ரத்தம் சிந்துதல் வரும் பொழுது விலக்கி வைப்பார்கள். நாசரேத் ஊர்ல இருந்து எங்க வரான்? பெத்லகேம் ஊர், சொந்த தாவீதின் ஊருக்கு யோசேப்பு வரும்போது ஏன் யோசேப்பின் மனைவி அங்கிருந்து வெளியே போறான்னா, விலக்கி வைக்கப்படுகிறாள். அவளுக்கு பிரசவ வலி வந்த உடனே எங்க போறாங்க? மந்தையின் திருக்குக்கு போறாங்க. தட் இஸ் a point. என்ன மேட்டர் அப்படின்னா, அந்த நாட்களில் நம்ம நாட்டில் கூட அந்த வழக்கம் இருந்தது. இப்போ பெருசா இல்லை, இப்போ இல்லைன்னு சொல்லலாம். எப்படின்னா, ஒரு பெண் தீட்டுப்படும் பொழுது, இரத்த தீட்டுப்படும் பொழுது, அந்த வீட்டில் அந்த பெண் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 2-3 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பெண்ணை வீட்டில் விட்டுருவாங்க. புரியுதா? சத்திரம், அதுக்கு பேர் தான் சத்திரம். அந்த வீட்டில் விட்டுருவாங்க. மற்றவங்க எல்லாம் வெளியில கூடாரம் போட்டு உட்கார்ந்துருவாங்க. யாரு? வீட்டில் இருக்கிற மற்றவங்க எல்லாம் வெளியில கூடாரம் போட்டு உட்கார்ந்துருவாங்க. இப்ப வீட்டில் நிறைய வயசானவங்க இருக்கிறாங்க. தாவீதின் வம்சம் பெரிய வம்சம், ராஜ குடும்பம், அப்படித்தானே?
அப்போ யோசேப்பின் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதனால தான் தன் மனைவியை கூட்டிட்டு அவன் வெளியே வந்தான். ஹல்லேலூயா. இந்த மேய்ப்பர்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது. மேய்ப்பர்கள் வெறும் மந்தையின் தலையீற்ற மட்டும் கொடுக்கிறவர்கள் கிடையாது. அந்த நாட்களிலே யூதர்களுடைய வீட்டில் பெண்கள் தீட்டு, இரத்த தீட்டு படும் பொழுது அந்த வீட்டில் யாருமே, அதாவது பெண் வீட்டில் ஆள் கம்மியா இருந்தா வீட்டில் 2-3 பேர் இருந்தா வெளியில டென்ட் போட்டு உட்கார்ந்துருவாங்க. ஆனா வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெண் தீட்டுப்படும் போது அந்த பெண் எங்கே பாதுகாக்கப்படுகிறாள் என்றால் இந்த மந்தையின் திருக்கையில். யார் பாதுகாக்கிறது? மேய்ப்பர்கள். ஹல்லேலூயா. மேய்ப்பர்களை தான் நம்பி என்ன செய்யலாம்? பொண்ணை அனுப்பலாம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்கிறார் பாருங்க. அந்த நாட்கள்ல இது வழக்கம். வீட்டில் நிறைய பேர் இருந்துன்னா பெண் தீட்டுப்படும் போது பெண் எங்க இருக்கும்? மந்தையின் திருக்கையில் இருக்கும் இல்லையா? நம்ம இந்த மாட்டு தொழுதுன்னு சொல்றோம் இல்லையா, அங்க இருக்கும். அதை பாதுகாக்கிறது யாரு? மேய்ப்பர்கள். ஏன்னா இரவும் பகல் அவங்க தான் தூங்க மாட்டாங்க. தூங்காம எல்லாத்தையும் பாதுகாக்கிற இடத்துல இந்த பிள்ளைகளை பாதுகாப்பாங்க. ஹல்லேலூயா. ரைட். இப்போ இந்த 2 காரியத்துக்கும் மேய்ப்பர்கள் என்ன செஞ்சாங்க? மேய்ப்பர்கள் யூதர்களுக்கு பயன்பட்டார்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயன்பட்டார்கள். ஆனால் அவருடைய எந்த ஃபங்க்ஷனுக்கும், எந்த நல்ல காரியத்துக்கும் இவர்களை சேர்த்து கொள்ளவே மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? ரைட். இப்ப பாருங்க, முதல் மந்தை பலி ஆணாக இருக்கணும். சரி, பலி ஆணாக இருக்கணும். பாருங்க, ரைட். மந்தையின் திருக்கம். ரைட்டு. மூன்றாவது பாருங்க, பலி என்னவா இருக்கணும்? பலி என்னவா இருக்கணும்? தகன பலி கண்டிப்பாக ஆணாக இருக்க வேண்டும். கவனிக்கலாம். ரைட். திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 27:9. இஸ்ரவேல் புத்திரருக்கு மதிக்கப்பட்டவருக்கு 30 வெள்ளிக்காசை அவர்களுக்கு எடுத்து 30 வெள்ளிக்காசை எடுத்து கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது. ரைட். அப்பொழுது நிறைவேறிற்று. ரைட், இருக்கட்டும். அப்போ பாருங்க, அன்னைக்கு நாட்கள்ல நான் இப்ப சொன்னேன் இல்லையா, மந்தையின் தலையீற்று ஆண் கம்மியா இருக்கும். பிசினஸுக்காக வளர்த்துறவங்க எதை அதிகமாக வளர்த்துவாங்க? பெண்ணை தான் அதிகமாக வளர்த்துவாங்க. இப்போ ஆண் அப்படின்னாலே ஒரு பெரிய மதிப்பு இருக்குது. இப்போ ஒரு ஆண் தான் ரத்தத்தை சிந்தணும், புரியுதா? அப்போ இங்க அவர் எப்படி ப்ரீசியஸா மாறினார் அப்படின்னா, இவர் மரிக்கும் போது ரண கொடூரமா மரிச்சார் இல்லையா, அப்படித்தானே? ஆனா இவரை மரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி இவருக்கு விலை பேசினாங்களா இல்லையா? பேசினாங்கல்ல. எத்தனை வெள்ளிக்காசு கொடுத்தாங்க? 30 வெள்ளிக்காசு கொடுத்து தான் ஒரு அரசே இவரை பிடிச்சது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இவர் விலை மதிக்கத்தக்கவர்னு அர்த்தம். விலை கொடுத்து தான் இவரை என்ன செஞ்சிருக்கானுங்க அப்படின்னா, ஒரு ஆண் மந்தையை நீங்கள் பலி செலுத்தணும்னா அந்த ஆண் மந்தை ரொம்ப மதிப்புக்குது, புரியுதா? ஒரு 400-500 ஆடுகளுக்கு 2-3 ஆடு தான் இருக்கும், அதை கொடுக்கணும், புரியுதா உங்களுக்கு? பிரீசியஸ். அதனால லேவியராமத்தில் சொன்னதுபடி ஒரு ஆண் தலையீற்றை கொடுக்கணும். இயேசு ஆண் தலையீற்று மாதிரி இருந்தாரு, வேல்யூபிளா இருந்தார். திருப்பிக் கொள்ளுங்க. 3 பார்த்துட்டோம், இப்போ 4. கண்டிப்பாக தோல் உரிச்சணும். யார் ஒரு பலி செலுத்தும் போது என்னது, தகன பலி பண்ணும்போது என்ன செய்யணும்? தோலை உரிக்கணும். இயேசுவின் தோல் உரிக்கப்பட்டதா? எப்படி உரிச்சாங்க பார்க்கலாம். லெட்ஸ் see. பாருங்க,
அந்த நாட்களில் பாருங்கள், இயேசு வந்த நாட்களில் இயேசு பேசும்போது எல்லாமே ஓமையோடு பேசுவார். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? என்னோட பேசுவார், ஊமையோடு பேசுவார். நேரடியாக பேசலாமேன்னு கேட்டால் என்னடா அது என்னது, நேரடியாக பேசலாமான்னு கேட்டது என்ன சொல்லுவார்? ஊமையாக ஏன் சொல்லப்பட்டதுன்னா, அந்த குறிப்பிட்ட தாகமாக இருக்கிறவனுக்கு தான் அது புரியும். சும்மா எல்லாருக்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை எல்லாம் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை விசேஷமானது. பன்றிகளுக்கு முன்னாடி முத்துக்களை சும்மாலாம் கிடையாது. ஏன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுறதுன்னா என்னதுன்னு நினைக்கிறீங்க? நீ எந்த அளவுக்கு கர்த்தருக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்குறியோ அந்த அளவுக்கு தான். நீ தாகம் இருந்தா தண்ணி. எனக்கு ஒண்ணுமே நடக்கலைன்னா உண்மைதான், கண்டுபிடிக்கலாம். ஒண்ணுமே நடக்கலைன்னு சொல்றீங்களா, கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. நீங்க ஒரு காலம் அவர்கிட்ட நடக்கலைன்னு அர்த்தம். அவரோட நடக்கலைன்னா ஒன்றும் நடக்காது. எப்படி? அவரோட நடக்கலைன்னா ஒன்றும் நடக்காது. புரியுதா? அப்படியே இருக்கும் செப்டிக்காய். ஹல்லேலூயா. பாருங்க, ஊமைகளா சொன்னாரு. இப்ப பாருங்களேன், ஊமைன்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஜீவ ஊற்று அப்படின்னு அர்த்தம் என்ன? ஜீவ ஊற்று எதுக்கு, என்னத்துக்கு சொல்லுவாங்க? பரிசுத்த ஆவின்னு அர்த்தம். இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும்போது புறா பறந்து வந்தது, அதுக்கு அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவி இவர் மேல அடையாளம் இல்லையா? அப்படி அடையாளம், நிறைய அடையாளங்கள் இருந்தது. பாருங்க, கவனிங்க. பாருங்க, கல்லுன்னா அர்த்தம் என்ன? கல்லுக்கு அர்த்தம் என்ன? கல்லுன்னா என்ன? கல்லுன்னா நியாயப்பிரமாணம் அர்த்தம். கல்லுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? நியாய பிரமாணம்னு அர்த்தம். ரைட்டா? எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. மார்க்கு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், மார்க் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் நான் பாடிக்கிறேன் பாருங்க. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் காதேனருடைய நாட்டிலே வந்தார்கள். அவர்கள் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளாலும் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டான். இந்த லேகியோன் பிசாசு பிடிச்சிருந்தவனை நம்ம படிச்சிருக்கிறோம். அவன் என்ன பண்றான்? கல்லை வச்சு தன் சரீரத்தை கிழிச்சிட்டே இருந்தான். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, இந்த கட்டளைகளை என்னால் கை கொள்ள முடியவில்லையே. அர்த்தம் என்ன? இந்த கட்டளைகளை எல்லாம் என்னால் கை கொள்ள முடியவில்லையே என்று சொல்லிதான் கல்லால அடிக்கிறான். உள்ள பிசாசு இருந்து அதை வேலை செய்யுது, குற்றப்படுத்துது, அவனை குறை சொல்லுது. அதனாலதான் அவன் என்ன செய்யறான்? மனதில் பாதிக்கப்பட்டு பிசாசுனால பயங்கரமா பாதிக்கப்பட்டு பல பிசாசு உள்ள இருக்குது. அவன் கல் வச்சு தன்னை என்ன செய்யறான்? அடிச்சுட்டே இருக்கிறான். இது இயேசு அடி வாங்கிறதுக்கு ஒரு அடையாளம். இது அது எப்படின்னு பார்ப்போம். கவனிங்க, பாருங்க. இங்க நம்ம என்ன இந்த தலைப்பு என்னன்னா, தோல் உரிக்கப்படும். தோல் என்ன? ஆதியாகமம் புத்தகம் திருப்பி கொள்ளுங்க. 3:21. ஆதியாகமம் 3:21 என்ன சொல்லுதுன்னா, அங்க தேவன் ஆதாமும் ஏவாளுக்கு ஒரு பலி செலுத்துறாரு. தோலை ஆடையாய் அணிய கொடுக்கும். ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ரைட். இப்ப பாருங்க, நான் சொன்னேன் எல்லாத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. ஓமையோட கர்த்தர் சொல்றதுக்கு காரணம் அதுதான் அப்படின்னு. இங்க என்னன்னா, இந்த தோல் அப்படின்றது, தோலுங்கிறது நீதிக்கு அடையாளம். சொல்லுங்க,
நீதிக்கு அடையாளம். ஆதாமும் ஏவாளும் அநீதியான காரியத்தை தான் செஞ்சாங்க. அநீதியான பாவத்தை செஞ்சதுனால நீதி அவங்களை விட்டு விலகிச்சு. இப்ப இந்த நீதிய அவர் மறுபடியும் என்ன செய்கிறாரு? தோல் அவருக்கு சதையை கிழிச்சு கொடுத்திருந்தா அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். ஆனா என்ன செய்யறாரு? எது கொடுக்கிறாரு? ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய தோலை அவர்களுக்கு ஆடையாய் கொடுக்கிறாரு. அப்போ தோல் எதற்கு அடையாளம்னா நீதிக்கு அடையாளம். இன்னைக்கு நீங்களும் நானும் நீதிமான் என்று சொல்வதற்கு தகுதி எதனால வந்ததுன்னா இயேசுவின் சதை தோல் உரிக்கப்பட்டது. அதனாலதான் நீங்களும் நானும் நீதிமான். ஹல்லேலூயா. இது எப்படி நின்னு டீட்டெயிலா பார்க்கலாம் பாருங்க. சிலுவையில இயேசு அடிச்சாங்க இல்லையா? இயேசு அடிக்கும் போது ஒரு சாட்டையை யூஸ் பண்ணாங்க இல்லையா? என்ன சாட்டை யூஸ் பண்ணாங்க? ஒரு சாட்டையில் 9 என்னது இருக்கும்? 9 கொக்கி இல்லை. ஆக்சுவலாக அது வந்து எபிரேயத்தினுடைய சரியான பதப்புக்குள்ளே போய் பார்த்து அதை ஹிஸ்டாரிக்கலை பார்த்தா அது இரும்பு கொக்கி இல்லை. என்னது அது? ரோமர்கள் கிறிஸ்துக்கு பின் 200 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இரும்பை பயன்படுத்தினதா சரித்திரம் இருக்குது. அப்ப இயேசு அடிக்கப்படும் போது இரும்பு இல்லை. என்னது? பாறையிலிருந்து உடைத்து எடுக்கப்பட்ட கல்லை, சீம்பிளி மாதிரி இருக்கிற கல்லை அந்த 9 சாட்டையின் 9 கயிற்றின் முனையிலும் கட்டி இருப்பார்கள். அதை தூக்கி அடிக்கும் போது நியாய பிரமாணத்தின்படி உனக்கும் எனக்கும் வருகிற தண்டனை அங்கே அந்த தண்டனை கல்லு அடிக்கப்பட்டது அவர் மேல. ஹல்லேலூயா. அதை அடிச்சு தான் தோல் கிழிக்கப்பட்டது. தோல் உரிக்கப்பட வேண்டும். எப்படிங்க? தோல் உரிக்கப்படுறது எதனால? இரும்புனால இல்ல, கல்லுனால. என்ன தேவன் பிரமாணத்தை கல்லினால் தான் எழுதி கொடுத்தார். அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சிருந்தவனோ அந்த சரீரத்துல அவன் கல்லை கொண்டு வருத்துவதற்கு காரணம் என்னன்னா பிசாசு உள்ள இருந்து நீ சட்டத்துக்கு புறம்பாருகிற, நீ சட்டத்தை கை கொள்ளாதவன், நீ தேவனுடைய புத்திரனே இல்ல அப்படின்னா சொல்லிட்டு இருந்தான். அதனாலதான் இயேசு அந்த இடத்துல கால் விதித்த உடனே நாட்கள் வருவதற்கு முன்பதாக நீ ஏன் வந்தீர்? ஹல்லேலூயா. ஒரே அவ்வளவுதான். அவரை பார்த்த உடனே போயிடுச்சு. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் வந்துருச்சாங்க. அவர் வந்து நின்ன உடனே அவன் குணமானான். ஹல்லேலூயா. அப்போ தோல் உரிக்கப்படுறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. நம்ம சினிமாலெல்லாம் பார்த்த மாதிரி எல்லாம் கிடையாது. லிட்டரலா லேவியராமன் புத்தகத்தில் எழுதின மாதிரி ஒரு மிருக ஜீவன், ஒரு ஆட்டுக்க முழு தோலையும் கிழிச்சா எப்படி இருக்குங்க? முழு தோலையும் கிழிச்சுதான் அதை என்ன செய்யறோம்? தகன பலி இடுவார்கள். அடுத்து நிறைய இருக்குது, அதை கிழிக்கணும், அது நிறைய இருக்குது. அப்போ அந்த முழு தோலையும் உரிக்கணும். அப்படின்னா இயேசு உனக்காக எனக்காக தகன பலியான போது அவருடைய தலையிலிருந்து கீழே வரைக்கும் முழு தோலும் கிழிக்கப்பட்டது. தகப்பன் பிள்ளைகளே, ஏசாயா 52:24 நினைக்கிறேன், படிங்க பார்க்கலாம். 52:14. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தகேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமித்தடைஞ்சாங்க. இது எப்படின்னா இது அடுத்த ஸ்டேஜ், இது 5வது. இது நான் சொல்றேன் பாருங்க. இங்க என்ன நடந்ததுன்னா அவருடைய அந்த சாட்டை போட்டு அடிச்சு கிழிக்கும் போது 39 முறை அவரை என்ன செய்யறாங்க? 39 முறை அந்த சாட்டையில அழிக்கிறாங்க. ஒரு முறை அடிக்கும்போது எத்தனை தடவை? ஒரு முறை அடிச்சா எவ்வளவு? 9 வாட்டி சரீரத்தை கிழிக்கும். 39 × 9 359 இடத்துல சரீரம் கிழிக்கப்பட்டது. நறு 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 நரா இப்படி கிழிஞ்சு தலையிலிருந்து கீழே வரைக்கும் காணத்தக்க ரூபமே அவருக்கு இல்லாதிருந்தது. பலி எப்படி பண்ணணும்?
பலி சந்து சந்தாக கிழிக்கப்பட வேண்டும். தகன பலி. ஹல்லேலூயா. அவரை பார்ப்பதற்கு காணத்தக்க ரூபம் அவர்கிட்ட இல்லவே இல்லை. அவர் ஒரு மனுஷனா பார்க்கவே முடியாம இருந்துங்க. தோலெல்லாம் அங்கங்க தொங்கி, கண்ணில் இருக்கிறதெல்லாம் தொங்கி. இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல ஒரு கண்ணை மட்டும் உடைச்சு காமிச்சிருப்பாங்க. இந்த பிள்ளைங்க பார்த்தாங்க, காமிச்சு ஒரு கண்ணை மட்டும் அப்படி அடிச்சு சொறி இப்படி இருக்கும். ஆனால் உண்மையிலே என்னன்னா, அவருக்கு கண் ஒன்றும் தெரியாதுங்க. மொத்தம் எல்லாம் கிழிச்சு, எல்லாம் நார மொத்த சதையும் கிழிக்கப்பட்டது. சொல்ல போனா அவர் முழு எலும்பு கூடாய் நின்றார். எலும்பெல்லாம் தெரிஞ்சது, சதை கிழிந்து தொங்கினது, முழுவதுமாய் அவர் கிழிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா எப்படி தகன பலியாக இருக்கிறான்னு பாருங்க. அடுத்து 5வது, சந்து சந்தாக கிழிக்கப்பட வேண்டும். புரியுதா? அதான் நான் பாருங்க, மத்த 24:51 அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோட அவனுக்கு பங்கை நியமிப்பான், அங்கே அழுகையும் பற்படிப்பும் உண்டாகும். ஏசாயா 52:14 இதாங்க மந்தையின் தெருக்கு. ஸோ இது ஒரு கோபுரம் மாதிரி இப்படி இருக்கும். இதில் இந்த தங்குறதுக்கான அந்த படுக்கை மாதிரி ஒரு அறை இருக்கும். அதை தாண்டி கீழே அந்த முன்னணை இருக்கும். முன்னணைன்னா அந்த சுண்ணாம்பினால் பூசின ஒரு குழி. ஸோ அதான் முன்னணை. இதில் என்ன செய்வாங்கன்னா, இதுக்கு மேலே ஏறி பார்த்தீங்களா, அந்த அழியலையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோலாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் மேய்ப்பர்கள் ஏறி உட்காந்துருப்பாங்க. எப்படா மாடு ஆடு குட்டி முதல் தலையிட்டுடணும், அது ஆணா இருக்கணும், ஓடி போவானுங்க. குட்டி போட்டவனு ஓடி போவானுங்க. அது விழுறதுக்கு முன்னாடி பிடிக்கணும். ஓடி போய் அது ஆணுன்னா அதை பழுதற்றதா பாதுகாக்கணும். கீழே விழக்கூடாது. அது அப்படியே பிடிச்சி அள்ளி என்ன செய்யணும், அதை கட்டணும். துணியால் சுற்றி அந்த இதில் கொண்டு வைப்பாங்க. புரியுதா? ஸோ இதான் மந்தையின் தெருக்கு. முன்னணை பாருங்க, இதாங்க முன்னணை. இதான் முன்னணை. இதில் அந்த எதை பூசி வச்சுருப்பாங்க, சுண்ணாம்பை பூசி வச்சுருப்பாங்க, ஹீட்டாக இருக்கிறதுக்கு. சொல்லப்போனால் இதுதான் பழைய இங்கு பேட்டர். பிள்ளை கொஞ்சம் குறைஞ்சு பிறந்து கேட்டாலாம், கொஞ்சம் கம்மியான மாதத்தில் பிறந்துட்டாங்க, இங்கு பேட்டர் த ஓல்டு இங்கு பேட்டர். அப்போது சரீரம் சந்து சந்தா கிழிக்கப்படணும், தோலுரிக்கப்படணும், சந்து சந்தா கிழிப்பாங்க. புரியுது? இன்னைக்கு நெக்ஸ்ட் வீக் நம்ம ஃபுல்லாக நெக்ஸ்ட் பார்க்கலாம். சந்து சந்தா கிழிப்பாங்க, அதாவது சந்து சந்தா கிழிச்சு வைப்பாங்க. ஏன்னா தகன பலி இடும் பொழுது அது எரிகிறதுக்கு அதை இது பண்ணி சந்து சந்தா என்ன செய்வாங்க, கிழிச்சு தோலை உரிக்கணும். அதுக்கப்புறம் சந்து சந்தா கிழிச்சு அதை ஃபயர் பண்ணணும், எரிக்கணும். சரியா? இதுதான் இயேசுக்கு நடந்தது. இயேசு பழுதற்ற ஆட்டுக்குட்டியானா அவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டி. அதை யார் ஐடென்டிஃபை பண்ணா? மெய்ப்பர்கள். யாருக்கு முதல்ல சொன்னாங்க? மெய்ப்பர்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணாங்க. பாருங்களேன், இவ்வளவு பெரிய அசால்ட்டாக ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட்டுட்டு போயிடலாம். எப்படிங்க ஒரு ஆட்டுக்குட்டியை அசால்ட்டாக பலியிட்டுட்டு போகலாம்? ஆனால் நீங்களே நினச்சி பாருங்களேன், உங்களை பழுதற்ற ஆட்டுக்குட்டி, நீ தானப்பா, ரோசலெட்டா, வா 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 அப்படின்னு சொல்லி அப்படியே சின்ன வயசுலேருந்தே தூக்கி வச்சு சாவு போகிற 30 வயசு ஆனோன்னா சாவு வரும். எப்படி இருக்கும்ல? நல்லா இருக்கும்ல? காசு கொடுத்து பிடிப்பாங்க, முள் வச்சு அடிப்பாங்க, தோலெல்லாம் உயிரோட தோலை கிழிப்பாங்க. எப்படி உயிரோட? நல்லா இருக்கும். உயிரோட தோலை கிழிச்சு நல்லா இருக்கும் இல்லையா? அசால்ட்டா 2 கிலோ சிக்கன் அங்கம்ப தெரியாது. நம்ம சிக்கன் கிழியும் போது தான் என்ன செய்யும், சிக்கலாகும். ஹல்லேலூயா. சின்னதாக பாருங்களேன், ஒருத்தருக்கு சின்ன ஒரு வலியை கூட அனுசரணை பண்ண முடியாது. பாருங்க, பஸ்ஸில் நின்றுட்டு இவனுக்கு காலை ஒருத்தர் மிதிச்சா போகிறோம். பார்த்துருக்கீங்களா? என்னடா இது கரடி சவுண்டெல்லாம் கேட்குது. கொஞ்சம் வலிக்கண்டாம், அப்போ லைட்டா ஒரு வியாதி வரண்டாம்,
குடும்பத்தில் ஒருத்தருக்கு இருக்க முடியாது. ஆண்டவரை பாரு, சாவும் போது கூட அந்த அம்மாவை பார்த்து, நல்லாதம்மா, அவன் உன்னை பார்த்துக்கிடுவான், இப்போ அவ்வளோதான் முடிஞ்சு, நீ நல்லா இருப்ப என்ன. அதெல்லாம் இங்கே எழுதல, சொல்கிறேன், அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. பெற்ற தாய்க்கு இவர் தான் மீட்பு. இவருடைய இரத்தத்தினால தான் அவங்க மீட்கப்பட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. முழு உலகத்தின் பாவங்களையும் சுமந்து சீத்தார். யாருங்க எப்படி எந்த தெய்வங்க எப்படி ஒப்பு கொடுக்கும்? உங்க பிள்ளைக்கு நீங்க எப்படி ஒப்பு கொடுப்பீங்களா? உங்க பிள்ளை நல்லா இருக்கணுங்க. எப்படிங்க? பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு தோலை உரிச்சு கொடுப்பீங்களா? மயக்க ஊசி போட்டு செய்யுங்க. அப்படியே ஒரு கிட்னியை கொடுக்கணும், இல்ல ஏதோ ஒண்ணு கொடுக்கலாம், எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஏதோ ஒண்ணு கொடுக்கலான்னு வந்தா கூட நீங்க என்ன செய்வீங்க? மயக்க ஊசி நல்லா மயங்குமா? வேதம் சொல்லுது, ஒரு நண்பனுக்காக இன்னொரு நண்பன் மரித்து போகலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்ததற்கும் உன் நண்பன் உனக்காய் மரிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர் உயிரோடு குற்றுயிராய் மரித்தார். ஏன்னா அந்த மாதிரி மரித்தாதான் உனக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் வந்து சேருகிற சிலாக்கியம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் பிரயோஜனமா இருந்தது? ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இனி லேவியராம புத்தகம் எப்படி புரியும்? டக்குன்னு புரிஞ்சிடும். கேட்காதவங்க இதை மறுபடியும் கேளுங்க, திரும்ப திரும்ப கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த பகுதியை நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பலியை